தொட்டிலில் நம்மை தூக்கிய கைகள் யாரென்று தெரியாது, சுடுகாடு வரை நம்மை சுமப்பவர்கள் யாரென்று தெரியாது. இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட சில காலமே நம் வாழ்வின் அடையாளம். இடையில் ஏன் இந்த கர்வமும் மாணவமும்? வாழும் சிறுபொழுதில் அன்பை விதைத்து மகிழ்வோடு வாழ்வோம். உங்கள் எதிர்கால கவலைகள் இன்றைய சந்தோஷத்தை கொள்கிறதா? நிம்மதி நேரம் இங்கே உள்ளது. இதோ அந்த 4 விஷயங்கள். முதல் விஷயம், எதிர்கால கவலைகளுக்காக இன்றைய சந்தோஷத்தை பலி கொடுக்காதீர்கள். இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கும் நிம்மதியை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றுதான் நிஜம். இரண்டாவது விஷயம், உங்களுக்குள் இருக்கும் சமாளிக்கும் சக்தியை நம்புங்கள். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்க. நாம் துன்பம் படுவதற்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் ஒரு நாள் நமக்கு அனைத்து இன்பத்தையும் கொடுத்தவர்கள்தான். தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது. ஆனால் அது போன்ற அன்பைத்தான் இங்கு யாரும் நேசிப்பதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. வாழ்க்கையில சீக்கிரமே கத்துக்க வேண்டிய 7 முக்கியமான விஷயங்கள். அழுது புலம்புறதை விட சிரிச்சுக்கிட்டே விலகிறது ரொம்ப நல்லது. நல்லது பண்ணிட்டு கஷ்டப்படுறதை விட நம்மளே பாத்துக்கிறது நல்லது. பிரச்சனைன்னா உடஞ்சு போயிடாம. வாழ்க்கைங்கிறது புத்தகம் மாதிரி. அதுல உள்ள மொத பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில உள்ள பக்கங்களை கண்ணீரால வாசிக்காத, புன்னகையால வாசி. போலி மனிதர்களும் புறம் பேசுறவங்களும் இந்த உலகத்துல ரொம்ப அதிகம். உள்ள வச்சுக்கிட்டு வெளியே பேசுறவனும் தேவைக்காக பேசுறவனும் இங்க ரொம்ப ரொம்ப அதிகம். இவங்களுக்கு இடையில வாழ்ந்து காட்டுறதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ இல்ல, பணமில்லா வாழ்க்கையும் பசிச்ச வயிறும் உடைந்த மனசும். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன் வசப்படும். நம்மிடம் திறமை மட்டும் இருந்தால் வெற்றி உறுதி என கூற முடியாது. அதை வெளிப்படுத்தும் தைரியமும் தொடர்ந்து முயற்சி செய்யும் மனசு அவசியமானது. தோல்வி வந்தால் சோர்வடையக்கூடாது. ஏனெனில் அது உன் திறமைக்கு தேவையான பாடமாகும். உன் நேரம் வரும், ஆனால் அதற்குள் நீ தயாராக வேண்டும். பொறுமை, நம்பிக்கை, தொடர்ந்து செய்யும் உழைப்பு வெற்றியை நிச்சயமாக தரும். நம்பிக்கையுடன் செயல்படு, வெற்றி உன் பாதையை தேடி வரும். நல்லவன் என்பவர் மது குடிக்காமலோ புகைப்பிடிக்காமலோ இருப்பவர்கள் தான் என்று சிலர் நினைக்கின்றனர். அது இல்லை. உண்மையில் நல்லவன் எல்லாரையும் மதிப்பவர், அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி அடுத்தவனுக்கு உபத்திரம் செய்யாதவர், பிறருக்கு கேடு நினைக்காதவர், பிறர் குடியை கெடுக்காதவர், தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பது போல பிறருக்கும் அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்தான் உண்மையில் நல்லவன்.